வெல்கம் டு ஆல். வாங்க அப்பத்தாவோட பயணத்தில் இன்றைக்கி A to Z நம்ம ஊர்லேயே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நம்ம இந்தியா லெவலில் பொம்பாய், ஹைதராபாத், பெங்களூர் எல்லா இடத்துலையும் இதை விட பெட்டராக, இதை விட சூப்பராக மால்ஸு, ஸ்டோர்ஸு, டிபார்ட்மெண்ட்ஸு இருக்குது. சும்மா அப்பத்தா ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போனேன். இப்போ இந்த மாதிரி தருணத்தில் அருமையான ஒரு 5 நல்ல விஷயங்கள், நல்லவை 5 அப்போத்தான் சொல்கிறேன். அதாவது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், எங்கே பண்ணாலும் நான் அமைதியாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன், நான் சைலண்டாக இருக்கேன், ரொம்ப நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு அமைதியாக இருக்கக்கூடாது. பேசலாம், உங்கள் ஊர் என்ன கேட்கலாம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்க உங்களை பற்றி கேட்டாங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம். அப்புறம் யாராவது ஒரு வீட்டுக்கு போனால் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது கோயம்புத்தூர் சைடு பக்கம் பழக்கம். சாப்பிட்றீங்களான்னு கேட்கவே கூடாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஜஸ்ட்டு கொண்டாந்து வச்சிடணும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கே, நான் வச்சதுக்காக ஒன்று எடுத்துக்கிறேன். அதுதான் அந்த நாகரிகம். அவங்க நம்ம வீட்டில் 1 hour இருந்தாலும் 2 hour இருந்தாலும் 1/2 hour இருந்தாலும் அவங்களா வாய் விட்டு ரொம்ப தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சே, குடிக்க ஏதாவது கொடுங்களேன்னு கேட்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அவங்கள புரிஞ்சுக்கணும். சும்மா நம்மளை பற்றியே பில்டப், நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதாக்கும் இதாக்கும் அப்படிலாம் அடித்து விடக்கூடாது. முதல்ல விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க உங்களை பார்க்கணுன்னு பிரியமாக வீடு தேடி வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு உபசரணை பண்ணிவிட்டு அவங்கள வெல்கம் சொல்லிவிட்டு, அந்த ஏதாவது ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு வருஷ பிறப்பு அப்படின்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைங்க நம்ம வீட்டில் எப்படி நாய்ஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கோ, போகிறவங்க வீட்டில் அந்த பசங்க குதித்து விளையாடினா கூட நம்ம அமைதியாக இருக்கணும். அப்புறம் அந்த பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் அவங்க பிள்ளைங்களை எப்படி அமைதியாக ரொம்ப என்ன சொல்கிறது குவைட்டாக வளர்த்துருக்காங்களே அப்படின்னு நம்மளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போனோம், படிக்கிறோம், அப்பா நமக்கு தேவைக்கு வாங்கி தராங்க, அம்மா நமக்கு சாப்பிட்றதெல்லாம் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. வயசானவங்க ஊர்லேருந்து பெரியவங்க வந்திருந்தால் அவங்க கூட பேசணும் கொஞ்சம் நேரம். அவங்க எப்படி அவங்கள எப்படி உங்கள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி எப்படி போச்சு இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கணும். ஐயோ எனக்கு ரொம்ப பாடம்லாம் இருக்கே, நான் கொஞ்சம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அவங்கள ஒரு ஜீவனாக மதிக்கணும். ஓகேவா? அவங்கக்கிட்ட ஒரு அன்பு காமிக்கணும். யாராக இருந்தாலும். யாரோ பசங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அப்போ தான் அன்புடன் யூடியூப் பார்த்தேங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நாங்கள் வெறும் சைக்கிள் ரைடு போகிறோம், அதை பற்றி அவ்வளோ பேசியிருக்கீங்களே அப்படியே ரொம்ப சந்தோஷமாலாம் ஃபோன் பண்ணி சொல்லையில் நமக்கு என்ன பண்ணுது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படி ஒரு மகிழ்வு. யாரோ ஒருத்தவங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ பாராட்டுறானே, அவன் நல்லா இருக்கணும், அவன் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக எல்லா செல்வங்களும் பெற்று அவன் லைஃப் ரொம்ப ரொம்ப அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாமல் நமக்கு வாழ்த்த சொன்னோம். நம்ம இது என்ன சொல்கிறது, பறையங்காயை விதைச்சிட்டு பூசணிக்காய் அறுவடை பண்ண முடியுமா? எங்கேயாவது ஒரு நல்ல விஷயங்கள் விதைச்சா தான் அதை அறுவடை பண்ணணும். நம்ம விதைக்காமே அறுவடையாகலேன்னு கவலைப்பட்டால் என்ன பண்ண முடியும்? கர்ம வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. ஒன்று பார்க்கையில் நமக்கு என்ன நினச்சிட்டு போனோமோ அதை மட்டும்தான் வாங்கணும். மற்றதெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாத ஒரு செலவு. எங்கே போனாலும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, ட்ரெஸ் கடைக்கு போனாலும் சரி, சாப்பாட்டு கடைக்கு போனாலும் சரி, இங்கே பர்ச்சேஸ் போனாலும் சரி, நம்ம என்ன வாங்கணும் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதை மட்டும் வாங்கிட்டோணும். எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா என்ன பண்ணோம், ஆனமுதில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் கல்வனாய் ஏழ்விறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் புலனாய் நாடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் நில்லாப்பிழையும் தொழாப்பிழையும் கசிந்துருகி உன் ஐலந்தெழுத்தை சொல்லா பிழையும் மறவாதிருக்க அருள்வாயே ஏகம்பர நாதனே கட்சி எம்பெருமானே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நல்லா சொல்லியிருக்காங்களே. ஏது பிழை செய்தோனோ பிழை ஏதும் செய்தேனோ, இவ்வளோ நல்ல நல்ல இதுகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல.
பொறுத்தருள்வாய், காப்பாற்று, என்ன பல செஞ்சதாலும் என்னை காப்பாற்று, என்னை தண்டிச்சிடாதே அப்படின்னு சரண்டர். எந்த ஊரில் சொல்லுங்கள் பார்ப்போம். வீடு கட்டுறதுக்கு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? அண்டர்பதி குடியேற மண்டசுரர் அப்படின்னு ஒரு திருப்புகளே இருக்குது அந்த ஊருக்கு. அதனால் அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் ஏழை பாடியிருக்கார். ஏது பிழை செய்தேனோ அப்படின்னு சொல்லி. நான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ன பண்ணியிருக்காரு, அதாவது பிழை ஏதும் செய்தேனோ, வேலை செய்பவர்க்கு கூலியை குறைத்து கொடுத்தேனோ, அடுத்தவர் பெண்டீரை பார்த்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு அவரே தண்ணியை தீபமாக ஏற்றுனா அவரே சொல்லியிருக்காரு. காரைக்கால் அம்மையால் என்ன சொல்லியிருக்காங்க, என் கணவனுக்கு விரும்பாத இந்த உடம்பு மற்றவர்கள் பார்க்க நான் கண்ணுக்கு இதாக இருக்காமல் நான் ஒரு மூதாட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லி சிவனோட இருக்க இடமெல்லாம் சிவன் இருக்கான்னு சொல்லி தலைகீழாக அவனை அரூபமாக அவங்க சிவனடி போய் சேர்ந்தாங்க. அப்போ என்ன பண்ணார் சிவன், யாரையுமே அவர் கூப்பிடவே இல்லை. அம்மையே, என் அம்மை பாரு தலைகீழாக நடந்து வரா அப்படின்னு பார்வதிகிட்ட சொல்கிறாங்க. அவங்க தான் காரைக்கால் அம்மையார். இன்றைக்கும் கடலூரில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாருக்காக நடக்குது. பட்டினத்தாருக்கு என்ன பண்ணார் சிவன், பிள்ளையாக தத்து பிள்ளையாக பிறந்தார். ஒரு சன நேரம் காதற்ற ஊசியும் வாராத கடைவெளிக்கின்ட்டு அவருக்கு பொருள் சேர்க்கணுங்கிற ஆசையை கண்ட்ரோல் பண்ணி அவர் ஒரு நிமிஷம் துறவியாகியும் அவருக்கு ஆசை விடலை. எல்லாருக்கும் முக்தி கிடைக்குதே, எங்கூட அரசருக்கு முக்தி கிடைக்குதே, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அதை அசரீர் என்ன சொல்லுது, நுனிக்கரும்பு இனிக்காது, அடிக்கரும்பு தான் இனிக்கும், உனக்கு எங்கே நுனிக்கரும்பு இனிக்குதோ அங்கே தான் உனக்கு முக்தி அப்படின்னு அசரீர் சொல்கிறாரு. கண்ணப்பொருக்கெல்லாம் சரணாகதியில் அவர் என்ன பாரு யோசிக்கவே இல்லை. அவர் சாப்பிட்ற பன்றி இறைச்சியை வேடன் அவர் இத்தனைக்கும் அதை சிவனுக்கு கொடுக்கணும். அங்கேருந்து தீயில் சுட்டு அதை வாட்டி எந்த இடத்துல கறி ரொம்ப சுவையாக இருக்கோ அதை சிவபெருமானுக்கு டெய்லி ஒருத்தர் ரொம்ப ஐதீகமானவர். அவர் தண்ணி தொளித்து பூ போட்டு அவ்வளவு ஐதீக மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு போகிற இடத்த எவனோ ஒரு பாவி இப்படி அசிங்கம் பண்ணுறானே, இன்றைக்கி எப்படியும் அந்த ஆளை பார்த்துறோன்னு அவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கண்ணப்பன் வேடன் வராரு. வேடன் அந்த கறியை எடுத்து கொடுக்க சின்ன இலையை போட்டு ஒரு மா இலையோ ஒரு அரச இலையோ ஒரு பூவரச இலையோ போட்டு அதுலேருந்து சாப்பிட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். உடனே என்ன பண்ணுறார் சிவபெருமான், ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் விடுது. உடனே கண்ணப்பர் யோசிக்கலை, நம்ம வேடனுக்கு வச்சுருப்பார்ல அம்பு, அதை எடுத்து கண்ணை தோண்டி செய்வோமா வேண்டாமா என்னென்னு தோணலாம். ஐயோ என்னோடய சிவபெருமானு கண்ணிலேருந்து ரத்தம் வடியுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கண்ணை தோண்டி அந்த கண்ணில் வைக்கிறார். சிவன் விடலை, இன்னும் அவரை சோதிக்கணுன்ட்டு இன்னொரு கண்ணிலையும் ரத்த வடியை வைக்கிறார். பாருடா முட்டாளே, நீ டெய்லி அவனை திட்டனியே, அவன் எப்படி பாரு சரணாகதியாக என்னை சாமி கும்பிட்றான் பாரு அப்படின்ட்டு. உடனே கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நான் இன்னொரு கண்ணை தோண்டினா என்ன பண்ணிக்கு ஏன்னா முதலே ஏற்கனவே ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டார்ல, இன்னொரு கண்ணு எனக்கு தெரியாமல் போயிடும். யோசிக்கவே இல்லை, கால் எடுத்து அந்த இடத்துல அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் தோண்டி அதில் வைக்கிறார். அப்போ 2 கண்ணில் இருந்து என்ன ஆயிடுது, இவர் கண்ணு தெரியாமல் போன பளிச்சுன்னு 2 கண்ணு அப்போவே சிவன் அவரை ஆட்கொண்டுறார். அதனால் நம்ம சாமி பண்ணையில் தேங்காய் உடைப்போமா, சிதறக்காய் உடைப்போமா, கோயிலுக்கு நாளைக்கு போவோமா, அர்ச்சனை பண்ணுவோமா அப்படிலாம் யோசித்தா சாமியும் யோசிக்கும். ஒன்று கோவிலுக்கு போகக்கூடாது, நமக்கு என்ன பழக்கமாக அடுத்தவங்களை பார்த்து போகக்கூடாது. போனால் என்ன பண்ணணும், இறங்கி சாமி கும்பிடணும். சரணாகதியாக சாமி கும்பிட்டா சாமியும் நமக்கு இறங்கி அருள் பாலிப்பார். ஓகேவா, ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள். திருப்பி சுற்றி இன்றைக்கி அருமையான ஒரு வைத்தியரை சந்திச்சு, அவங்க அவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. லயம் மீடி அதாவது என்ன சொல்கிறது, மைல்டான ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ரைஸ் உள்ள ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் டாக்டர் எப்படி தானம்மா, நர்ஸு இதெல்லாம் கிடையாது. அவங்களே வெளியே வந்து ஃபாரினில் கூட்டிகிட்டு போய் உடனேலாம் டாக்டரை பார்த்துட முடியாது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அதுக்குள்ளே உடனே நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, ஸ்கேன் எடுங்கலாம் நமக்கு செலவெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒன்றும் பண்ணாது, சரியாக போயிடும், இந்த விட்டமின் மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு ஆறுதலாக தான் பேசுவாங்க. அப்போ தான் எங்கே பார்த்தாலும் இந்த காலத்து பசங்க
இன்னும் ஐடி படிச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க? டாக்டர், ஃபிசியோதெரபி, டென்டலிஸ்ட்டு. அவங்களுக்கு தான் வந்து ஃபாரினில் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம்னு பேசையில் என்ன பண்ணிடுறாங்க? முன்னாடிலாம் பசங்க பிஇனா பிஇ கேட்கும். இப்போல்லாம் பிஇலாம் வேண்டாம். அவன் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறானா, அவன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறானா, யூகேயில் வேலை பார்க்குறானா, நமக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை போதும். அதனால என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கெல்லாம் எனக்கு அது கூட இது கூடலாம் கேட்குறதில்ல. எங்களுக்கு டாக்டர் பொண்ணு வேணும், எந்த வேலைக்கு உடனே நர்ஸு பொண்ணு வேணும், எங்களுக்கு ஃபிசியோதெரபி வேணும், டென்டலிஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்போ இருக்க இதில் காலகட்டத்தில் 2 பேர் சம்பாரித்தா தானே நல்ல சந்தோஷமாக வீடு வாசல் வாங்கி நல்லா இருக்கலாம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், அற்புதமாக இருக்குல்ல. அப்போதான் ஃபோனை திருப்பையில் அப்போதாவோட ஃபேஸ் வந்துட்டு போகுது. அப்போதான் அந்த இடத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்லாட்டி ஃபேக் வீடியோ மாதிரி வேறு யாரோ ஸ்டோரி வேறு யாரையோ அனுப்பிச்ச மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் ஒரு க்ஷணம் அப்போதான் வந்துட்டு போகிறேன். ஓகேவா? அப்பத்தாவின் ஆன்மீகம் என்ன சொல்கிறது, அயல்நாட்டு பயணத்தில் உங்களை எல்லாம் பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்வாக இருக்குது. எப்போவுமே அப்போதான் பாட்டு சொல்லுவேனே. இன்றைக்கி என்ன பாட்டு சொல்கிறது? இன்றைக்கி வந்து சந்திரபாபு பாட்டு சொல்லலாமா, அன்றைக்கி கண்ணதாசன் பாட்டு சொல்லலாமா, பட்டுக்கோட்டையார் பாட்டு சொல்லலாமா? 600 ஆக்குமாக அம்மா செல்லக்கண்ணு, நீ அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு அந்த காலத்திலே லேடிஸ்கிட்ட கொடுத்துருங்கங்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் சிக்கனமாக இருந்து நல்லா பத்திரமாக எல்லாத்தையும் சேமித்து 6 வந்து 100 ஆக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அது மாதிரி அருமையாக சட்டி சுட்டதடா கை விட்டதடா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அருமையாக இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு பாட்டு, என்ன பாட்டு, அது என்னென்னு சொல்லுங்களே பார்ப்போம், கண்டுபிடிங்க. என்ன பாட்டு பாட போகிறேன் அப்போத்தானே? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போகிற போக்கப்பாரு தங்கமத்தினாலே. அருமையாக இருக்குல்ல. நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களே. சொல்கிறீங்களா? என்ன பாட்டு சொல்கிறீங்க சொல்லுங்கள். ரெடி, 1 2 3. காலம் மாறிவிட்டாலும் மனிதன் மாறவில்லை. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதனை கண்டான், மனிதனை படைத்தான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை. பை பை சொல்லலாமா? ஹலோ எவ்ரிபடி கம். இது வரைக்கும் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணோம், எதுக்குள்ளே போனோம், என்ன பார்த்தோம், என்ன வாங்கினோம்? நான் திருப்பி கேட்பேன். அப்போதான் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போதான் என்னப்பா இது ஃபேக் வீடியோவை போச்சு, நல்ல வீடியோலாம் போட்டுட்ருந்தீங்க, இப்போ சுற்றி இந்த வீடியோவே காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட்ஸில்? இன்றைக்கி ஒரு குழந்தை ஃபோன் பண்ணான்னு தெரியுமா, அருமையாக அப்படி பேசினான். நாங்கள் சாதாரணமாக காட்டுக்குள்ளே சைக்கிள் ரைடு போனோம், சைக்கிள் ஓட்டினோம், அது அவ்வளோ நல்லா போட்டிருக்கீங்க, எங்களுக்கே நாங்களா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோ நாங்கள் நல்லா ஓட்டணும்னு சொன்னீங்க, அப்புறம் எங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். நான் அப்புறம் ஒரு நாள் போயிட்டு அவங்க வீடெல்லாம் எல்லார் வீடும் மாதிரி அப்போ தான் அந்த வீட்டை வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனையில் எவ்வளோ பைரவர் எல்லாம் பார்த்தேன்ல, அருமையாக இருக்குல்ல. சாயங்காலம் கூட நிறைய பைரவர், பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பைரவர் இருக்கார், அவ்வளோ பைரவர், ட்வின்ஸ் பைரவர், காஸ்ட்லியான பைரவர் யார்? இந்த ஊரில் பிள்ளை மாதிரி நாயை வளர்க்குறாங்க. சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம இந்தியாவில் சாமி கும்பிட்றோம்,
ஆனால் தானாக ரோட்டில் திரியிற டாக் என்ன பண்ணுவாங்க, டாக் வண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா யாரையாவது வந்து கடிச்சு வச்சிரும்ல, வெறிநாய் கடி அப்படிலாம் இருக்குல்ல. இப்போல்லாம் கிடையாது, அம்மை நோய் கிடையாது, வெறிநாய் கடி கிடையாது, எல்லாமே சரியாக போயிடுச்சுல்ல. இன்னும் கேன்சருக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்கல. அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் ஓவர் ஆகிடும், நாடே நல்லாயிடும். இப்போல்லாம் நம்ம நாள் இருக்கோமே, ஏன் சொல்லுங்கள், நல்ல நல்ல மெடிசன் வருது, அதை வாங்குகிறோம், அதை சாப்பிட்றோம். அதனால் நம்ம க்யூர் ஆகி நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். அற்புதமாக இருக்குல்ல. அப்போ தான் வேறு மாதிரி பேசிகிட்டே போனேன். அது என்ன ஆயிடுச்சு, அந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு மியூசிக் வந்திருக்கு. அந்த மியூசிக்கு அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால் என்னாச்சு, காப்பிரைட் வந்துருச்சு. அதனால் அதை டெலீட் போட்டுட்டு அப்போ தான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேவா? நீங்கள் தானே ஒரு பையன் சொன்னால, நீங்கள் 6 o'clock ஒரு வீடியோ போடுங்க, அப்போ தான் உங்கள் வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க. 6 o'clock தான் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எங்கேருந்து வந்தான் அந்த பையன்? திருப்பதியிலேருந்து வந்து எங்கே சொன்னான், நாட்ரசன்கோட்டையில் கண்ணாத்தா கோயிலில் பஸ் ஏற இடத்துல சொன்னான். அவன் பேச்சை கேட்குறதுக்காகவே அப்போ தான் என்ன பண்ணேன், 2-3 பஸ்ஸே விட்டுட்டேன். அவன் பேச்சை கேட்டு தான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்போ தான் நிறைய வீடியோஸ் என்ன பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறது கிடையாது. அதே மாதிரி காப்பிரைட் வீடியோலாம் போடுறது கிடையாது. அவன் சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஒரு வீடியோவே என்ன பண்ணுறது, டெலிவரி பண்ணுனா அந்த நேரம்தான் ஆஃபீஸ் விட்டு சின்ன பசங்க 25 to 35, 35 to 45 பசங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு என்ன தேவை நமக்கு சொல்லணும்னு அந்த பையன் மூலியமாக என்ன பண்ணுறாரு, அப்பத்தான் அன்புடன் யூடியூப்பை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இறையொருளால் தானே எல்லாமே நடக்குது. இறைவன் வந்து சொல்கிறான், அந்த பையன் ரூபத்தில் சொல்கிறான். ஷார்ட் வீடியோவுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணா, ஒரு குட்டி பையன் வந்தான்ல, பெரிய ஆச்சாரியார், அவரோட சிஷ்யன். அவன் வந்து ஷார்ட் வீடியோ எப்படி எடுத்து கொடுத்தான், யானை ஆசீர்வாதம் பண்ணுறதானே அப்போ தான் எடுக்க சொன்னேன். அவன் அற்புதமாக எடுத்து கொடுத்தான் பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஷார்ட் வீடியோ எல்லாம் பிடிச்சி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ அப்பத்தாவோட பயணத்தில் கூட நிறைய பேர் ஸ்டேட்டஸில் போட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது லாங் வீடியோ போயிட்டுருக்கு, 2-3 வீடியோ. அப்போ தான் வந்து என்ன பண்ணேன், வந்து மியூசிக் சரியாக வரல, அப்புறம் வந்து வேறு மாதிரி குரல் சவுண்டெல்லாம் கேட்டது. 2-3 தடவை டெலீட் போட்டதுனால வீடியோ ஓடிட்டே இருக்கு. இப்போ மியூசிக்கும் போட முடியல. ஊசுவது வெந்நீர் பூண்பதுவே பொங்கரவம் பேசுவதே திருவாயால் மறை போலும் காண்கேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் பொங்கரவம் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என்னப்பன் எம்பீரான் தொன்னம்பே கோவனமாய் சாற்றினன்கால் சாலலோ. காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னேன்ல, காரைக்கால் அம்மையார் ஒரு சிவனடியார். எப்படி நம்ம கண்ணப்பர் சிவனடியார், அதே மாதிரி பட்டினத்தார் சிவனடியார், அவங்களெல்லாம் பார்த்தோம்ல, சிவனடியாராக இருப்பாங்க. சிவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரை சோதனை பண்ணுவாங்க. அப்போ காரைக்கால் அம்மையாருக்கு நாளொரு மேனியும் பொழுதுரும் பண்ணுமா, அவங்க பேரெல்லாம் அப்போ தான் லேர்ன் பண்ணால் தானே அவங்க பேரெல்லாம் எனக்கு கிடைக்கும். சும்மா காரைக்கால் அம்மையார், அவங்களுக்கு பின்னாடி வந்த பேர் காரைக்கால் இருந்ததுனால அவங்கள காரைக்கால் ஊரில் இருந்ததுனால அம்மையாருங்கிறோம். அவங்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதுரும் பண்ணோமா, அவங்க வளர்கிறப்ப அவங்க தாயார் தகப்பனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் கணவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி, ஊராக வியாபாரம் பண்ண போவார். சில நாள் 2 நாள் கழித்து கூட வருவார், சில நாள் அன்னைக்கே வருவார். இவங்க வந்து காலையில் அவருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணி அவர் வியாபாரத்துக்கு போடோன்னு சிவனை இவங்க கும்பிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் அவர் வரப்போ அவருக்கு சமைச்சு வைப்பாங்க. ஆனால் அவங்களோட பழக்கம், காரைக்கால் அம்மையாரோட பழக்கம், டெய்லி ஒரு சிவனடியாருக்கு அமுது கொடுக்கணும்னு அவங்க மனசில் சின்ன பிள்ளையிலேருந்து
அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வைக்கிறாங்க. இவர் சிவன் அடியாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னெல்லாம் அவங்களுடைய கணவருக்கெல்லாம் தெரியாது. அருமையான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கடையில் உள்ள ஒரு பையன்கிட்ட 2 மாம்பழம் கொடுத்துட்றாரு. இதை நீ போகிற வழியில் வீட்டில் கொடுத்துரு, என்னுடைய துணைவியார்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. இவன் என்ன பண்ணுறா, மாம்பழத்தை வாங்கி வச்சுருக்கா. அப்போ என்ன பண்ணுறாரு சிவன், அவங்கள வந்து சிவன் எப்பவுமே சோதிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்கா, எப்போவும் லேட்டாக வர அவர் இன்றைக்கி பொக்கு நான் சீக்கிரமாக வந்துடுறார். அப்போ வந்து பாகி பிக்ஷாந்தேதின்னு கேட்குறாரு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்காங்க, இன்னும் காய்கறியெல்லாம் சமைக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் கூப்பிட்டோன்னா சரி அவரை கூப்பிட்டு ஒன்றுமே சொல்லலை, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு மணை போட்டு இலை போட்டு அந்த சாதத்தை வச்சு அதுக்கு சாப்பிட என்ன வைக்கிறதுங்கிறப்ப அது கணவர் கொடுத்து விட்டார். 2 மாம்பழம் இருக்குது, அந்த ஒரு மாம்பழத்தை அவருக்கு வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிடுறாரு. கணவர் அதே மாதிரி சாப்பிட வர்றாரு. சாப்பிட வந்து அவருக்கு நான் மாம்பழம் கொண்டு வந்தனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அதே மாதிரி அந்த மாம்பழத்தை அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சு அது ரொம்ப சுவையாக இருக்குது. ஏன்னா அது இறைவன் சாப்பிட்டு மிச்ச ஒரு பழம் இல்லை, சிவனே சாப்பிட்டு மிச்ச ஒரு பழம். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, நான் 2 பழம் கொடுத்து விட்டேனே, இன்னொரு பழம் கொடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப சுவையாக இருக்குது, உனக்கு இல்லைன்னு நினச்சிக்காத, உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்து விட்றேன், இவ்வளோ அன்பாக சொல்கிறாரு பாருங்கள். அப்புறம் இந்த அம்மா போய் அப்படியே கையெல்லாம் பிணைஞ்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு உருகி, ஐயோ இன்னொரு பழத்தை நான் சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்குறத என் கணவர்கிட்ட நம்ம மறைக்கணும்னு நினைக்கலையே, அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேனே, அவருக்கு நான் எப்படி சாப்பாடு அதை கொடுத்தேன்னு சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப மனமுருகி அப்படியே நிற்கிறாங்க. சிவன்கிட்ட கூட அவங்க கேட்கல, அந்த நேரத்தில் அவங்க கணவரை தான் அவங்க மதிக்கிறாங்க. அப்போ சிவன் தெரியுது. சிவன் என்ன பண்ணுறாரு, அந்த சுவாமிகிட்ட ஒரு பழம் வச்சிடுறாரு. உடனே என்ன ஆச்சு, என்ன பழத்தை எடுத்துகிட்டு வராமல் சும்மாவே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டலாக போட்டோடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்போ தான் சிவனோட ஞாபகம் வருது. உடனே அந்த அறைக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பழம் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 2 பழம் தானே நம்ம கொண்டாந்தோம், ஒன்று வந்து நம்ம எப்போவும் கொடுக்குற மாதிரி அடியாருக்கு கொடுத்துட்டோம், ஒன்று கணவருக்கு கொடுத்துட்டோம், இந்த பழம் எப்படி வந்துச்சுன்னு ரொம்ப சரி இப்போதைக்கு நம்ம அதை வந்து யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கொண்டு போய் கணவருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அது ரொம்ப முதல்ல சாப்பிட்ட பழத்தோட ரொம்ப சுவையாக ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்குது. அப்படின்னே அவர் கேட்குறாரு, முதல்ல கொடுத்து விட்ட பழம் இந்த பழம் 2ம் ஒரு மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்கே, இது ரொம்ப சுவையாக இருக்குது, அதே பழமாம்மா, நீ ஏதாவது நினச்சிக்காத, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா அப்போ கூட உண்மை சொல்லாமல் இருக்க மாட்டாங்கல்ல, உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் சாப்பிடுவேன், எப்போவுமே ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவேன், இப்போ இங்கே வந்து அதைத்தான் பண்ணினேன், இந்த பழக்கதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவருக்கு அப்போவே அந்த க்ஷணமே அடடா, நான் வந்து சாதாரண ஒரு மானிட பெண்ணோட பூமியில் பிறந்த, எப்படி நம்ம சீத்தை தீ குளித்தாங்க, அவங்க ஒன்றுமே ஆகலையில, எவ்வளோ ராமர் சோதித்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடி வந்து பூமாதேவி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களப்பா, போதுமப்பா ராமா, நீ என்னை சீதையை சோதித்தது போகிறோம் அப்படி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ராமருக்கு தான் கோவில் கட்டுறோம், அயோத்தியில் சீதையை சும்மா பட்டாபிஷேகத்துக்கு இதுக்கு தான் சீதையை வச்சுக்கிறோம். ஆனால் ராமாயணத்தில் சீதை தான் ரொம்ப பொறுமையாக எல்லாருடைய சோதனைக்கும் ஆட்பட்டாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிடுறாரு, நீ வந்து தெய்வ பிறவி மானிட பிறவி இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரம் வீட்டை விட்டு போனவர் இந்த அம்மா அவர் போனதெல்லாம் நினைக்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கு தூங்கினாங்க, காலையில் எழுந்திரிச்சாங்க, அப்புறம் சரி ஏதோ வியாபாரத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட அப்புறம் சமைப்பாங்க. அப்புறம் சிவனடியார் வருவார், சாப்பாடு கொடுப்பாங்க, இப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு கூட அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, டெலிகிராம் ஃபோன் எதுவுமே இல்லை, புறாவில் கட்டி விடுறது எதுவுமே இல்லை. அவங்களா வந்து பெற்றவங்க வந்து பார்த்தா தான். அது வரைக்கும் அந்த காரைக்கால் அம்மையாராக அவதாரம் எடுத்த அந்த பெண்மணி மாமணி பேசாமல் இருக்காங்க. அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, எல்லாம் வாங்கி கொண்டுக்கிட்டு மகளை பார்க்க வராங்க. அப்போ தான் என்னம்மா எங்கம்மா போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை எங்கம்மா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி உன் கணவர் எங்கம்மானோடனே வந்து அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறான். வியாபாரத்துக்கு போயிருக்காருப்பா, வந்துடுவார், அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கேன்
அப்படின்னு சரின்னு அவங்க அப்பாவும் கேட்டுட்டு ஊருக்கு போயிடுறாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் பெத்த மனசில் கேட்கல, மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்தால் அந்த அம்மா அந்த சிலரெல்லாம் கொஞ்சம் நேரம் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வந்தால், நீ ஏன் லேட்டு, என்ன வாங்கினீங்க, என்ன கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க. இப்போல்லாம் அந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சாஃப்ட்வேரில் அப்படி தானே இருக்காங்க. அப்போத்தாவே அப்படி தான், அப்போத்தாவே ஐயாவை அப்படி தான் அணத்துன்னு அணுத்துவேன். அது மாதிரி எல்லாருமே அப்படி தான் இருப்போம், மற்றவங்கள கூட சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அப்பா மறுபடியும் வந்து பார்க்கையில் சரின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே மகளை கூட்டிக்கிட்டு வேகமாக போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கணவர் இருக்க ஊருக்கு கணவர் என்றவாறு பட்டாளம் அப்படியே என்ன பூரண கும்பம் அப்படியே தேர் எல்லாம் கொண்டுட்டு வர்றாரு. ஏன்னா மனைவி இல்லையே, அவங்க தெய்வமாச்சே, அவங்கள வரவேற்க வராரு. ஐயோ நீ அந்த எல்லையிலே எங்கள் ஊருக்கு கூட நீ வரக்கூடாது, நீ தெய்வ பிறவியணும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பொண்ணாக வச்சு நீங்கள் வாழணும், அதெல்லாம் சொல்லாதீங்க. அவளுடைய சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கம். சிவன் வந்து சோதிச்சிருக்காரு, அவ்வளவுதான், நீங்கள் நினைக்காதீங்க. இல்லவே அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மனைவி கட்டி நிறைய, அந்த காலத்தில் நிறைய குழந்தைங்களோட மனைவி குழந்தைங்களோட அவங்க வந்து காரைக்கால் அம்மையாரை பார்க்க வராங்க. அப்போவும் அவங்க பொறுமை தான், காரைக்கால் அம்மையாரை கூட அப்போ கூட அவங்க ஒரு கனிவான பார்வை. சரி, இதுவும் சிவனோட அருள். இப்பிறவியில் வந்து சிவன் நமக்கு வந்து இறைப்பணி செய்ய சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அவை பாட்டி சொல்கிறோம்ல, அவை பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, கையில் ஒரு பை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கையில் ஒரு கம்பை ஊனிக்கிட்டே ஒவ்வொரு நாட்டிலையும் பாண்டிய மன்னன், பல்லவன், ஒவ்வொரு நாட்டு அரசர்களையும் போய் அவங்க சந்திக்கிறது தானே அவங்களுடைய வேலை. அப்படி தானே முருகன் கேட்டார் இல்லை, சுட்டப்பழம் வேணுமா சுடாப்பழம் வேணுமான்னு அவை பாட்டியே கேலி பண்ணார்ல. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் அப்போவே என்ன பண்ணிடுறாங்க, என் கணவருக்கு உதவாத இந்த உடம்பு மற்றவர் பார்க்க சொல்கிற சௌந்தரியமாக இருக்குது, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஔவையார் கேட்ட மாதிரி. ஔவையார் அப்படி தானே 5 வயசுலேருந்து அவங்க பிள்ளையாரை பாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வயதாகிய உருவம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்கல்ல ஔவையார். அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரும் அப்போவே வயதான உருவம் கேட்டு ரொம்ப நாள் அவங்க இறைப்பணி செஞ்சு வயதான காலத்தில் இறைவன்கிட்ட போகையில் அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ எல்லோரும் கைலாயம்னு போகிறாங்கல்ல, எல்லோரும் நான் கைலாயம் போயிட்டு வந்தேன், கைலை மணி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அவங்க வந்து கைலாயம் போயில் எப்படி போனாங்க, நம்ம நாட்டுக்கு இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கவங்கலாம் சிவன் இருக்காருன்னு நினச்சே நடக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு அங்க பிரதர்ஷனம் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து கும்பிடுகரணம் அப்படிம்பாங்க. நீளமாக கையை நீட்டி காலை நீட்டி கும்பிட்டு அப்படியே போவாங்க. அந்த பக்கம் நம்ம நாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க, நம்ம இன்னன்னாருன்னு சொல்ல வேண்டாம், ஆளை சொல்ல வேண்டாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டுக்கு அந்த பக்கம் யார் இருக்கோம். இமயமலை சுற்றியே நமக்கு அப்புறம் அந்த பக்கம்லாம் இருக்கவங்கெல்லாம் கும்பிடுகரணம் போட்டு தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல சிவன் இருக்கார், நம்ம அந்த இடத்த மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போவாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு வந்து கைலை மணின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, காரைக்கால் அம்மையார் அதாவது சொல்கிற எலும்பு கூடு, அதாவது என்ன அந்த ரூபத்துக்கு பேர் என்னென்னா அரூபம். ரூபம் நம்ம உடம்பு, அரூபம்னா வெறும் எலும்பு கூடு. அதில் வழியாக தலைகீழாக நடந்து அப்போது அப்போ முதல்ல சொன்னேன்ல, அப்போ சிவன் என்ன சொல்கிறாரு, பார்வதி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, பிள்ளை குட்டியோடு இருக்கார், இந்த பக்கம் பிள்ளையார், அந்த பக்கம் முருகன். அப்போ என்ன சொல்கிறாரு, என்னுடைய அம்மா வரா அவள் காலெல்லாம் வலிக்க போகுது, அவருக்கு சீக்கிரம் முக்தி கொடுக்கணும், நீ என்ன பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்து காரைக்கால் அம்மையாரை அவங்க அப்படியே அரூபர். யாராக இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஜோதியாக தானே போனார், நம்ம அருட்பெருஞ்சோதியெல்லாம். நம்ம அப்புறம் மாணிக்க வாசகர் என்ன பண்ணார், அவரும் அந்த 51 பதிகத்தை நடராஜர் பதிகத்தில் வச்சுட்டு வானில் தான் கலக்கிறார், வானில் கலந்துறார். நம்ம கிருபானந்த வாரியார் ஐயாவும் என்ன சொன்னார், என்னைய மயில் வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னார். அவர் வானத்தில் பிளேனில் வரையிலே தானே அவர் வந்து என்ன சொன்னார், எனக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னார் இல்லை. கிருபானந்த வாரியார் சில ஞானிங்களுக்கு முன்னாலே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்புறம் காரைக்கால் அம்மையாரை ஆட்கொண்டார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முருகனை நம்ம செட்டி முருகன் அப்படிங்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், சிவன் வந்து அவருக்கு பிள்ளையாக பிறந்தார், காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு அம்மாவே இருந்தார். அவங்க பிள்ளையத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், உரிமையாக எல்லோரும் பினாங்கு, மலேசியா, சிங்கப்பூர் எங்கே அந்த காலத்தில் கொண்டி விற்க போனாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, உப்பு விற்க போவாங்க. அந்த காலத்தில் உப்புக்கு விலையே இல்லை.
தங்கத்துக்கு விலை இல்லை, இடத்துக்கு விலை. ஆனால் உப்பு இல்லாமல் விலை இல்லை. ஆனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? ருசிக்காது. ஒரு கல் உப்பு கூடினா கூட ஓகே தான். உப்பில்லா பண்டம் குப்பையில். அந்த உப்புக்கு முருகன்ட்ட சொல்லுவாங்களாம், செட்டி முருகா, நான் இப்போ உப்பு வியாபாரம் பண்ண போகிறேன், அது கோடி கோடியாக பெருகணும். ஏன்னா அந்த காலத்தில் கப்பலில் ஒட்டிய தமிழன் என்ன பண்ணுறது, செட்டியாருன்னு சொல்லக்கூடாது. இது எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, பிரின்ஸ்பால் அம்மான்னு, எங்களுக்கு கல்பாக்கத்தில் எல்லா ஆன்மீகத்துக்கும், தெலுங்கு சர்சங்கம், கன்னடா சர்சங்கம், மலையாள சர்சங்கத்துக்கெல்லாம் அவங்க கர்நாடகாவில் பெங்களூரில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனாங்க. அவங்க மகன் கூட கோயிலுக்கு வரையில் சொல்லுவாங்க. அவங்க பிரின்ஸ்பால் யாருமே ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு அடைமொழியோடு கூப்பிட்றோம்ல, அவங்கள பிரின்ஸ்பால் அம்மா, பிரின்ஸ்பால். அப்போ சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத கை விட்டுட்டனே, அப்பத்தான் மறந்துட்டனே. என்ன சொல்லுவாங்க, இந்த மேல் சதை தான், அந்த மேலே இருக்குல்ல ஸ்கின், அதுதான் இந்திரா. நான் அம்பிகா, நான் பிரின்ஸ்பால் அம்மா, அப்படின்னு நான் செட்டியார். அது மாதிரி நம்ம சமுதாயத்தை சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம அந்த சதை தான், அது சதை மேலே ஒரு காயம் ஆகிட்டா பாருங்கள், வெறும் ரத்தமும் சதையும் தான் இருக்கும். நம்ம தான் வகுத்தது தான் சமுதாயம், இந்த சமுதாயம் அந்த சமுதாயம்லாம். அதனால் என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே ஒன்று தான், எல்லாருக்கும் அன்பே சிவம்ங்கிறாங்களே, அன்பு ஒன்று தான் சிவமா. அன்பு இல்லைன்னா என்ன, சிவம் இல்லை. அருமையாக இருக்குது. இது போயிட்டே இருக்கே, இப்போ வெளியே வந்துட்டோமா என்னவான்னு தெரியலையே, போயிட்டே இருக்கே வீடியோ. இப்போது என்ன சொன்னோம், திருவாசகம் சொன்னோம். இன்னொரு திருப்புகள் சொல்லி முடிச்சிடலாமா? திருப்புகள் என்ன சொல்கிறோம், காரணமதாக புவி மீது காலன் அணுகாதிருந்து இசை பாட, நாரணனும் வேத முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து அருள்வாயே, ஆரமுதமான தந்தி மணவாளா, ஆறுமுகம் 6 கிளையோனே, சூரகிளை மாளவென்ற பெருமாளே, பெருமாளே அருள்வாயே. சிந்தித்தவர் கணபதி ஜெய ஜெய, சிறிய ஆனை கன்றே ஜெய ஜெய. சரி, இப்போ நிறைய பேர் அப்போ தான் சொன்னேன்ல, காரைக்காலம் மேரை பற்றி சொன்னேன், பட்டினத்தாரை பற்றி சொன்னேன். ஒருத்தரை விட்டுட்டோமே, திருப்புகளை ஏற்றவர் யார்? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் ரொம்ப செல்லமாக சின்ன பிள்ளையில் வளர்ந்தார். தாயார் இல்லை, சகோதரிகிட்ட தான் வளர்ந்தார். சகோதரி என்ன பண்ணாங்க, நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சொல்லி வளர்க்கலை. இருந்த செல்வத்தை பூரா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பான்னு கொடுத்து வளர்த்து அவர் என்ன பண்ணார், செய்யாத செயலெல்லாம் செஞ்சு கடைசி நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டுறாரு. செய்யாத செயல் செஞ்சால் என்ன வரும், தொழு நோயில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த செய்யாத செயலுக்கு விரும்பி மறுகிறார், உடம்பால் மறுகிறார். அவங்க மனைவி என்ன பண்ணிடுறாங்க, இவர் செய்யாத செயல் பண்ணினதுனால இது நீங்கள் கும்பிடுற உங்கள் பாட்டு உங்கள் சகோதரி மேலே ஆணை, என் மேல் ஆணை உன்மேல் ஆணைன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே அவங்க மனைவியும் போய் அவர் செய்யாத செயல் செய்ய முடியலை. அப்போ அவர் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க, அப்பா அருணகிரி, நான் உன்னை நல்லா வளர்க்காமல் போயிட்டேனே, அம்மா என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போனாங்க, உன்னை தப்பாக வளர்த்துட்டேனே ஐயா, என்னுடைய உடம்பு உனக்கு உதவாத ஐயா, உதவனா கொடுத்துருவேனே, என்னையா நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க மனைவிகிட்ட போய் ரொம்ப கஞ்சுறாங்க. அருணகிரி ரொம்ப கஷ்டப்படுறாமா, கொஞ்சம் நீ அவனுக்கு ஆறுதலாக இருமான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நான் சுவாமி மேலே, அவர் மேலே, என் மேலே, உங்கள் மேலே சத்தியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். உடனே அவருக்கு அருணகிரியால் 2 காதையும் பொத்திக்கிறார். ஐயையோ, இந்த மாதிரி ஒரு சொல் என் சகோதரி வாயால் கேட்கவா நான் பிறவி எடுத்தேன், என்னை ஆட்கொள்ளுப்பா அப்படின்னு. அவர் திருவண்ணாமலையில் தான் இது நடந்தது. திருவண்ணாமலை மலை மேலே ஏறுறாரு. மலைனா இப்போ கோபுரம் இல்லை, உயரமாக திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்கல்ல, அதனால தான் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அங்கே இருந்து போய் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து கீழே விழ போகிறாரு. என்னை ஆட்கொள்ள என் சகோதரி வாயால் நான் இந்த ஒரு சொல் கேட்டுட்டேன், முருகா முருகா அப்படின்னு. அங்கே முருகா முருகான்னு 3 தடவை கூட சொல்லலை, அவர் 2 தடவை தான் சொல்லிவிட்டு, என்னமோ அவருக்கு திருவண்ணாமலை
கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். ஆனால் திருவண்ணாமலை சிவனுக்கு தானே நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அது திருவண்ணாமலை, இது அண்ணாமலைங்கிறது சிவபெருமான் தான். ஆனால் அது கார்த்திகைக்கு அங்கே தானே ரொம்ப விசேஷம். அவர் அங்கேருந்து முருகா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரா 2 தடவை சொன்னாரா தெரியலை. விழப்போயில் என்ன பண்ணுறான், முருகனுக்கு யாருக்கும் நல்லோர்க்கும் சரி தீயோர்க்கும் சரி தவற உணர்ந்து சரணாகதி அடைஞ்சா எல்லாமே ஆட்கொள்ளுவாங்கிற மாதிரி அருணகிரியை அப்படியே தாங்கி 2 கையிலையும் பிடிச்சி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பிறவி முடிஞ்சிருச்சே, இனி நீ வேறு பிறவி எடுக்க போகிற, என் நாமத்தை பாடு, அது வரைக்கும் உன்னுடைய உடம்பு ரொம்ப உக்கிரகமாக இருக்குது செய்யாத செயலால் அப்படின்னு அவருக்கு பழைய அழகான பணக்கார வீட்டு பிள்ளையில் பழைய அழகான சௌந்தரியமாக அடுத்த ஒரு பெண்கள் பார்த்து மயங்கக்கூடிய உடம்பை கொடுத்து அப்படியே திருவண்ணாமலையில் நீங்கள் போனீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்க்கலாம். அவர் 12 வருஷம் அந்த மண்டபத்தில் வாய் பேசாமல் அமைதியாக இன்னும் சாப்பிடாம கொள்ளாமல் யாராவது வச்சுட்டு போனால் சாப்பிடுவார். அப்படி இருந்ததுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் முருகன் தோன்றாரு. தோன்றி உனக்கு எல்லா பிறவி பயனை நீ அடைஞ்சிட்ட, முத்தா என்னை பாடு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் அற்பனாச்சே, போனதை பேசாத, போன கதையவே நீ பேசாத, இப்போ நீ புது பிறவி, பாடு என்னை பற்றி பாடுங்கிறார். நான் என்ன பாடுவேன்னொன்னே என்ன பண்ணுறாரு முருகன், வேலெடுத்து நாக்கில்